வணக்கம் நண்பர்களே, நான் சேலம் செல்வா. 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி நம்ம நாட்டில் வியாபாரம் பண்ண வந்தாங்க. அதுதாங்க நம்ம கிழக்கிந்திய கம்பெனி. வியாபாரம் பண்ண வந்தவங்க நாளடைவில் நம்மளை அடிமைகளாக மாற்றிட்டாங்க. நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு அவங்களுக்கு வரி கட்ட ஆரம்பித்தோம். அதை எதிர்த்து நம்ம முன்னோர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன் இது போன்ற பல முன்னோர்கள் போராடினாங்க. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கட்ட வேண்டும் வரி என்று கேட்டாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்ன கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி நம்ம நாட்டில் பல பன்னாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த வீடியோவை எதுக்கு பதிவு பண்ணுறேன்னா, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ எடுத்துட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சாதாரண வீடியோ மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் சரி, ஆனால் ஒரு சேலத்துக்காரங்கிற ஒரு ஆதங்கத்தோடு இந்த வீடியோவை ஒரு விழிப்புணர்வாக நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா 1035 கோடிக்கு சூயஸ் நிறுவனம்னு ஒரு பிரான்ச் நாட்டு நிறுவனத்துக்கிட்ட நம்மளோட அடிப்படை தேவையான குடிநீரை வழங்கிறதுக்கு 24/7 என்ற முறையில் 24 மணி நேரமும் தடையில்லா குடிநீர் மக்களுக்கு சேரணும் அப்படிங்கிற பேரில் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் கொடுத்தது 1035 கோடி ரூபா. அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அலசி ஆராய்வோம். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் இறைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் விடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. நண்பர்களே, நாம் எதுக்காக ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? மக்களாகிய நாம் வரியை கட்டுறோம். அந்த வரி பணத்தில் நமக்கு சாலை, மின்சாரம், முக்கியமாக உயிர் வாழ தேவையான குடிநீர் இதெல்லாம் தங்கு தடையின்றி கொடுக்கணுங்கிறது தான் அரசாங்கத்தோட முதல் கடமை. ஆனால் மக்களோட வரி பணத்தில் இயங்குகிற அரசாங்கத்தால் மக்களுக்கு குடிநீர் கூட ஒழுங்காக விநியோகிக்க முடியலைன்னா அதையும் ஒரு வெளிநாட்டு தனியார் கம்பெனிகிட்ட தூக்கி கொடுக்கணுமா? அப்புறம் எதுக்குங்க மக்கள் பிரதிநிதிகள்? அரசாங்கத்தில் ஒரு தண்ணீரை கூட ஒழுங்காக கொடுக்க முடியலைன்னா அவங்க திறமையின்மையை ஒத்துக்கிட்டு பதவி விலக வேண்டியது தானே? ஏன் மக்களின் அடிப்படை உரிமையை தனியார் கம்பெனிக்கு தாரை வார்த்து கொடுக்கணும்? இதை ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? இப்போ நம்ம சேலத்தில் 24 மணி நேரமும் குடிநீர் திட்டத்தை எடுக்க போகிற கம்பெனி பேர் சூயஸ். பிரான்ச் நாட்டு நிறுவனம். நாங்கள் 24 மணி நேரமும் உலகத்தரத்தில் தண்ணீர் தரோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிறுவனத்தோட உலக வரலாறு என்ன தெரியுமா? இவங்க கால் வச்ச நாடுகளில் என்ன நடந்துச்சு ஆதாரங்களோட சொல்கிறேன் கேளுங்க. பகீர் ஆதாரம் 1, பொலிவியா 2000-2005. பொலிவியாங்கிற நாட்டில் இவங்க குடிநீர் விநியோகத்தை கையில் எடுத்த சில வாரங்கள்லேயே ஏழை மக்களோட தண்ணீர் கட்டணத்தை 50% வரைக்கும் ஏற்றுனாங்க. எந்த அளவுக்கு கொடூரம்னு தெரியுமா? மக்கள் தங்களோட சொந்த நிலத்தில் பெய்கிற மழை தண்ணியை பிடிச்சு பயன்படுத்துறதுக்கு கூட இந்த கம்பெனி தடை விதிச்சாங்க. சொந்த கிணத்துல தண்ணி எடுக்க கட்டணம் கேட்டாங்க. சொந்த கிணத்தை எல்லாமே டோர் போட்டு லாக் போட்டு மூடி வச்சாங்க. மக்கள் கொந்தளிச்சு எழுந்து முதலாக உலகத்திலேயே தண்ணீருக்காக ஒரு போர் நடந்துச்சுன்னா அங்கே தான் நீர் போர் நடத்தினாங்க. அப்புறம் அரசாங்கம் இந்த கம்பெனியை நாட்டை விட்டே விரட்டி அடித்தாங்க. ஆதாரம் 2, இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவுடைய தலைநகரான ஜகார்த்தாவில் இந்த கம்பெனி தங்களோட அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. ஜகார்த்தா நகரில் குடிநீர் கட்டணத்தை ஏற்றி தரமில்லாமல் தண்ணீரை கொடுத்ததுக்காக அந்த நாட்டு நீதிமன்றமே இந்த சூயஸ் நிறுவனத்தோட ஒப்பந்தத்தை தடை செஞ்சு ரத்து பண்ணாங்க. ஆதாரம் 3, பிரான்ஸ். இவங்க சொந்த நாடான பிரான்ஸோட தலைநகர் பாரிஸையே இவங்க முறைகேடு செஞ்சு அதிக கட்டணம் வசூலிச்சதா சொல்லி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி குடிநீர் விநியோகத்தை அரசாங்கமே திரும்ப எடுத்துக்கிச்சு. உலக நாடுகள் எதையெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிக்கு தண்ணியை கொடுத்து ஏமாந்துச்சோ அதெல்லாம் இப்ப திரும்ப அரசாங்கமே தண்ணியை விநியோகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நாம மட்டும் ஏன் தலைகீழா போயிட்டு இருக்கோம்? நம்ம பக்கத்து மாவட்டமான கோயம்புத்தூர்ல 2018 இதே கம்பெனிக்கு திட்டம் கொடுத்தாங்க. 2025 முடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 90% தாண்டியும் இழுத்துக்கிட்டே போகுது இந்த வேலை. சாலைகளை தோண்டி போட்டு மக்கள் பட்ட அவதிக்கு அளவே இல்லை. இப்ப நம்ம சேலத்துக்கு வருவோம். இந்த 2026 இப்ப திருத்தப்பட்ட நிர்வாக அனுமதியா 1035.61 கோடி நம்ம அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கு. அடுத்த 4 வருஷம் இவங்க உள்கட்டமைப்பு உருவாக்குவாங்களாம். அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு சேலத்தோட குடிநீர் இந்த பிரான்ச் கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இதோட மொத்த ஒப்பந்த மதிப்பு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 3259 கோடி.
எப்படி? யோசிச்சு பாருங்க சேலம் மக்களே. 25 வருஷத்துக்கு நம்ம ஊர் தண்ணி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட லாப நஷ்ட கணக்குள்ள போக போகுது. ஆரம்பத்தில் 24 மணி நேரமும் தண்ணி வருதுன்னா சந்தோஷம்னு பார்க்குறோம். போக போக கட்டணம் உயர்ந்தால் ஏழை மக்கள் எங்கே போவாங்க? இவ்வளவு பெரிய ஆபத்து நம்ம தலைக்கு மேலே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா? டிவியை திறந்தா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கரூரில் இறந்தவங்களுக்கு அரச வேலை கொடுக்கறத பற்றியும் நஷ்ட ஈட்டை பற்றியும் மாற்றி அறிக்கை விட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனித உயிர் போயிருக்கு. அந்த குடும்பத்துக்கு நியாயமும் இழப்பீடும் கிடைக்கணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் கரூரை வச்சு இவங்க பண்ணுற அரசியல் சண்டை வேடிக்கையை பார்த்துக்கிட்டு நாம் எல்லோரும் ஒரு பெரிய அறியாமை இருளுக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்கோம். இவங்க போடுற இந்த தற்காலிக அரசியல் சத்தத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட, குறிப்பா ஏன் சேலம் மாவட்டத்தோட அடுத்த 25 வருஷ கால குடிநீர் உரிமை கார்ப்பரேட் கைக்கு மாறுற சத்தம் நமக்கு கேட்காமலேயே போயிருச்சு. மக்களின் வாழ்வாதாரத்தை, அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய இந்த முக்கிய பிரச்சனையை அப்படியே மூடி மறைச்சிட்டு தற்காலிகமாக அரசியல் சண்டைகளை போட்டுக்கிட்டு மக்களை அறியாமை இருள வச்சிருக்க பாக்குறாங்க. நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கான அடிப்படை உரிமையை காக்க தவறி வெறும் தேர்தல் லாபம் மட்டுமே பார்ப்பாங்கன்னா நாம விழிப்புணர்வோடு கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. தண்ணீருங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கொடை. அது வணிக பொருள் அல்ல, அது மனித உரிமை. அன்னைக்கு கட்டபொம்மன் கேட்ட அதே கேள்வியை தான் இன்னைக்கு அரசியல் சார்பற்று ஒரு சாதாரண குடிமகனா நானும் கேட்கிறேன். இயற்கை கொடுத்த தண்ணீருக்கு நாங்க ஏன் கார்ப்பரேட்டுக்கு வரி கட்டணும்? அரசாங்கம் இந்த திட்டத்தை முழுமையாக கண்காணிக்க வேண்டும். பன்னாட்டு நிறுவனம் மக்களின் உரிமைகளை பறிக்கக்கூடாது. என் சேலத்து மக்களுக்காக, என் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த விழிப்புணர்வை நான் பதிவு செய்கிறேன். மக்களே, அறியாமை இருளில் இருந்து வெளியே வாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை அரசியல் கடந்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பகிருங்கள். விழித்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் சேலம் செல்வா. கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பினும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை.